இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் புலம்பல் 3:18. என் பெலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். நம்ம படுற கஷ்டத்தை காட்டிலும் இந்த கஷ்டத்துக்கு இன்னைக்காவது தீர்வு கிடைக்குமா, நல்லதாக மாறுமான்னு ஒவ்வொரு நாளும் காத்திருப்போம் பாருங்க. உண்மையிலே இந்த காத்திருப்பு தான் நம்ம படுற கஷ்டத்தையும் தாண்டி வேதனை கொடுக்கும். அதனால் மனசோர்வு உண்டாகும்போது நம்மளுடைய சரீரமும் பலன் இல்லாமல் போகிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் ஒன்று நம்ம எல்லாருமே நினச்சி பார்க்கணும். இங்கே தேவன் நமக்காக எவ்வளவு அடி அவமானம் அனுபவிச்சிருக்கிறாரு. அவருடைய முகத்தில் துப்புனாங்க, அரைஞ்சாங்க, ரத்தம் சிந்த துன்புறுத்துனாங்க. இந்த மாதிரி நாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறோமா? இல்லையே. ஆனால் தேவன் நம்மளை விட அதிகமான கஷ்டத்தை அனுபவிச்சிட்டார். இது எல்லாமே தப்பே செய்யாத கடவுள், எந்த கெட்ட எண்ணமும் இல்லாத கடவுள் நமக்காக அனுபவிச்சார். தேவன் இவ்வளவு துயரத்தை அனுபவிச்சிருந்தாலும், அவருக்கு வலிச்சிருந்தாலும், இந்த வலியை விட நாம் அவரை நம்பாமல் இப்படி புலம்புறோம் பாருங்க, இதுதான் நிச்சயமாக அவருக்கு அதிகமான வேதனை தரும். யாருக்காக அடிபட்டாரோ அவங்களே தேவனை நம்பாத போது அவருக்கு எவ்வளோ வலிக்கும்னு நினச்சி பார்க்கணும். நாம் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்திருந்தாலும் கடைசியில் அவங்க நம்மளை நம்பாத போது நமக்கு எப்படி வலிக்கும், அதே போல் தான் தேவனுக்கும் வலியை நம்ம கொடுக்குறோம். நம்ம நினைக்கிறோம் தேவன் நம்மளை கைவிட்டுட்டாருன்னு. ஆனால் உண்மையிலே நாம் தான் அவரை விட்டுட்டு விலகி போகிறோம். அவர் அப்படியே தான் இருக்கிறாரு. நாம் தான் எதுவும் நடக்க போகிறதில்ல, மாற போகிறதில்லன்னு தடைகளை போட்டு தேவன்கிட்ட ஒன்று சேர மாட்டேங்கிறோம். கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் நடக்கிறோம். அதனால் என்ன நடந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட தேவன் மேலே நம்பிக்கை வச்சு கடைசி வரைக்கும் நம்பிக்கையோடு காத்திருந்து ஜெபிப்போம். அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.